ஒரு கட்சியில் ஜெயிக்க போது இவங்க முதலமைச்சராக போகிறாரு. எப்படியும் ஒரு 20%, 18%, 15%, 14% வாங்கிட்டு உட்கார போகிறாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவார்? இவ்வளோ பீக்லேயே சும்மா உட்காந்துக்கிறாரு. எலெக்ஷன் முடிஞ்சோன்னே என்ன பீக் இருக்கும்? ஒதுங்கி இருக்கணும்னா வேறு சொல்கிறாங்களே மக்கள் சேவை, அந்த சேவைன்னு அதையா பண்ண வராங்க. இன்னும் வந்துட்டேன் இன்னும் வரைக்கும் வந்துட்டு இப்படி எல்லாம் வாசல்லே காத்துக்கிறோம். ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்துட்டீங்க, ஒரு கட்சி தலைவராக அவ்வளோ பண்ணுறீங்க, எவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்குது. ஒரு பிறந்த நாளை எப்படி பயன்படுத்திக்கணும்? ஏழை பெண்கள், ஏழை குழந்தைகள் நீட்டில் படிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியா? நீங்கள் தான் தெளிந்த நீரோட இல்லை பண்ண வேண்டியதுதானே? ஒரு மாவட்டத்துக்கு 2 பயிற்சி மையம் இலவசமாக, தனியார் பயிற்சி மையத்துக்கு ஈக்குவலாக யார் வேணாலும் வந்து சேர்ந்து படிக்கலாம். நீட் எக்ஸாம் பண்ண வேண்டியது. நீ ஆட்சியே வர்றீங்களான்னு தெரியல, நெல்லிக்காய் மூட்டை மாதிரி சதுரி கெடுக்கிறீங்க. இந்தியா கூட்டணி இன்றைக்கி இருக்குது. காங்கிரஸ் தான் நீட்டே கொண்டு வந்துச்சு. அந்த காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு தனியாக விலக்கு கொடுக்குமா? வந்து விட்டார், இதோ உங்களை வாழ்விக்க வருகிறார். ஒரே தலைவர் அவர்தான். 2000 இதை தாண்டி அவர் திமுக எதிர்ப்பு, ஊழல் எதிர்ப்பு, முறைகேடு எதிர்ப்பு, ஆட்சி எதிர்ப்பு, நடக்கிற அவலங்களை எதிர்ப்பது, இப்படி தான் ட்ராவல் பண்ணார். நயினா நாகேந்திரன் இந்த இந்து முன்னணி, இன்னொரு விஸ்வ இந்து பரிஷத்தின் இந்த ரூட்டில் போனார்னா இது நயினாருக்கு தேவையில்லாத வேலை. அது இவங்களுக்குலாம் என்ன பிரச்சனைனா, இவர்களை விட நான் விசுவாசமாக இருக்கிறேன். சார், இப்போ விஜய் அவர்கள் வந்து அரசியலை விட்டு விலகுவாரா, மீண்டும் நடிக்க போகிறாரா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு தொடர்ச்சியாக. யார் சொன்னா விஜய் அரசியல் விட்டு விலகுறாரு? யார் சொன்னா? ஒரு நடிகை சொன்னதை வச்சு சொல்றாங்க சார். நடிகை திரும்ப நடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னதா அவங்க. திரும்ப நடிக்கிறதுக்கும் அரசியல் விட்டு விலகிறதுக்கு என்ன சொன்னேன்? எம்ஜிஆர் கூட 72 கட்சி ஆரம்பிச்சு 8-10 படம் நடிச்சாரு. அதுக்கு அரசியல் விட்டு விலகிட்டாரா? படம் நடிச்சுக்கிட்டே அரசியல்லையும் இருந்தார். ஆட்சி வந்தோன்னா முதலமைச்சர் ஆனார். தேர்தலில் போட்டுடுச்சு கட்சி. இவரும் அந்த மாதிரி போவார். இவர் கட்சியில் ஜெயிக்க போது இவங்க முதலமைச்சராக போகிறாரு. எப்படியும் ஒரு 20%, 18%, 15%, 14% வாங்கிட்டு உட்கார போகிறாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவார்? இவ்வளோ பீக்லேயே சும்மா உட்காந்துக்கிறாரு. எலெக்ஷன் முடிஞ்சோன்னே என்ன பீக் இருக்கும்? அப்படியே இருக்கும். அந்த டைமில் வேறு என்ன பண்ணுவார்? கமல் அவர்கள் வந்து இந்தியன் 2 தான் அவரோட கடைசி படம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் திரும்பவும் அவர் வந்து நடிச்சுக்கிட்டு தான் இருக்காரு தொடர்ச்சியாக அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதே போல் விஜய் அவர்களும் வர தேர்தலில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நடிக்க போயிடுவார் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக நடிக்க போவார். இவர்களாலெல்லாம் இந்த புகழ் வெளிச்சத்தை விட்டுட்டுலாம் ஒதுங்கிலாம் இருக்க முடியாது. ஒதுங்கி இருக்கணும்னா வேறு சொல்கிறாங்களே மக்கள் சேவை, அந்த சேவைன்னு அதையா பண்ண வரணும். இன்னும் வந்துட்டேன் இன்னும் வரைக்கும் வந்துட்டு இப்படி எல்லாம் வாசல்லே காத்து கிடக்குறோம். வந்துட்டாரா எங்கே வர்றாரு? பிறந்த நாளைக்கே வரல. ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்துட்டீங்க, ஒரு கட்சி தலைவராக அவ்வளோ பண்ணுறீங்க, எவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்குது. ஒரு பிறந்த நாளை எப்படி பயன்படுத்திக்கணும்? பொது வேலைக்கு வந்துட்டீங்க, அரசியல் பண்ணணுங்க. நீங்கள் பரிசளிப்பு விழா நடத்துகிறீங்க, அந்த பசங்களை கூப்பிட்டு 10th +2 பாஸ் ஆனாலும் சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க. மொதல் நாள் பேசுகிறீங்க, 4 நிமிஷம் நல்ல கருத்துக்களை சொல்கிறீங்க. நீட்டு மட்டும் வாழ்க்கை இல்லை, நீட்டில் மட்டும் இது பண்ண நினைக்காதீங்க. எவ்வளோ நம்ம சாதிக்கிற துறைகள் இருக்குது. அதனால் நீட்டுன்னு சொல்லிட்டு சுருங்கி போயிடாதீங்க. பெற்றோர்களுக்கு சொல்கிறேன் அப்படின்றாரு. கல்வியால் மட்டும்தான் சாதிக்கணும்னு நினைக்காதீங்க, எவ்வளோ துறைகள் இருக்குன்றாரு. இவனுங்க எடுத்துக்கிட்டு வழக்கம் போல் ஏழை பெண்கள், ஏழை குழந்தைகள் நீட்டில் படிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியா? அப்போ படிவா நீ தான் நடத்து. கவர்மெண்ட் சார்பாக பயிற்சி மையம் நடத்து. ஏழை குழந்தைகள் படிக்கட்டும். பயிற்சி மையத்துக்கு 5 லட்சம் 8 லட்சம் கட்ட முடியாமல் தான் நீட்டுக்கு சாகுறான். நீ நடத்து. கவர்மெண்ட் தான் கையில் வச்சுருக்க. நீ துடிக்கிறியா? அப்படியே ஏழை மக்கள் படிக்கக்கூடாதுன்றியா? பாஜகவுடைய சிந்தனை ஒன்றில் இருக்கிறது விஜய்க்கு அப்படின்றீங்கல்ல. நீங்கள் தான் தெளிந்த நீரோட இல்லை பண்ண வேண்டியதுதானே? ஒரு மாவட்டத்துக்கு 2 பயிற்சி மையம் இலவசமாக, தனியார் பயிற்சி மையத்துக்கு ஈக்குவலாக யார் வேணாலும் வந்து சேர்ந்து படிக்கலாம். நீட் எக்ஸாம் பண்ண வேண்டியதுதானே? யார் தடுத்தாங்களா? நீட்டு மாற்றிடணும்னு தெரியுமா இவங்களுக்கு? 4 வருஷமாக உருட்டுனாங்கல்ல, மாற்றிடுவோம் விளக்கம்னு சொன்னாங்க சார். இது இவர்கள் எவ்வளோ பெரிய அறிவியலிகள் நல்லா தெரியுதா? நீட் எங்கேயா மாற்ற முடியுமா? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக கிடையாது சார். உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் தீர்ப்பு வந்துச்சு. மாற்றணுன்னா எப்படி மாற்ற முடியும்? இன்னொரு கவர்மெண்ட்டு வந்து அந்த கவர்மெண்ட்டு தீர்மானித்து அப்போ அந்த கவர்மெண்ட்டில் எல்லோரும் ஒத்துக்கணும். பில் கொண்டு வரணும். பில்லு கொண்டு வந்து அந்த பில்லு 2 சபையிலையும் பாஸ் ஆகணும். இவ்வளோ பிரச்சனை இருக்குது. நீ ஆட்சியே வர்றீங்களான்னு தெரியல, நெல்லிக்காய் மூட்டை மாதிரி சதுரி கெடுக்கிறீங்க. இந்தியா கூட்டணி இன்றைக்கி இருக்குது. காங்கிரஸ் தான் நீட்டே கொண்டு வந்துச்சு. அந்த காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு தனியாக விலக்கு கொடுக்குமா? அவர் சொல்கிறாரு, ராகுல் காந்தி, நீட்டை விரும்பாத மாநிலங்களுக்கு நாங்கள் விலக்கு கொடுப்போம் எல்லாம் சொல்லுவான். என்ன பண்ணுவேன்?
அப்போ இதில் இவ்வளோ சிக்கல் இருக்குது, உடனடியாக நடக்காத விஷயம். அடுத்து 2029 ஆட்சி மாறி வேறு கட்சி வந்து அப்புறம் முடிவு பண்ணோம். அது கூட்டணி ஆட்சியாக வந்துச்சுன்னா முடிஞ்சது கதை. அப்போ நீ அந்த 5 வருஷம் உருட்டுனீங்கல்ல, ஏமாத்து தானே இது. ஒருத்தன் உக்காந்துக்கிட்டு சொல்கிறான், அந்த மாதிரி நீட்டை மட்டும் நம்பி வாழாதீங்க, எவ்வளோ துறைகள் இருக்குது, இதையே தான் சாதிக்க முடியலன்னா ஏன் வாழ்க்கையை முடிச்சுக்கிறீங்க, நல்ல விதமாக கேட்குறேன். அதுக்கு துள்றீங்களே, இவ்வளோ துள்றீங்களே. சரி, அதுக்கு நான் நல்ல விதமாக தானே சொன்னீங்க, அதுக்கு மறுநாள் பதிலடி கொடுக்கணுமா வேணாவா? என்னையா சொன்னேன் நான்? நீ பண்ணுற அரசியல்னால அந்த குழந்தைகள் ஏதோ நீட் மட்டும்தான் வாழ்க்கை நினச்சி தற்கொலை பண்ணிக்குதுன்னா, அது அப்படிலாம் இல்லை, வாழ்க்கை எவ்வளோ இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனுக்கு பேசுனா என்னடா அதில் வந்து அரசியல் பண்ணுறீங்க, உங்கள் அரசியல் நான் சொல்லிட்டா அப்படின்னு இவங்க பண்ணுற இதெல்லாம் சொல்லணும். அதானே தைரியசாலி ஒரு அரசியல்வாதிக்கு. இது சீமான்ட்ட போய் பண்ணிங்க இந்த மாதிரி அடிச்சிங்கன்னா திருப்பி எப்படி அடிப்பார் தெரியுமா? அடி எப்படி விழும்? அண்ணாமல்கிட்ட போய் அடிச்சிங்கன்னா அடி எப்படி திருப்பி விழும்? அந்த மாதிரி அடிக்கணுமா வேணாவா? பிறந்த நாளைக்கு வெளியே வராதிங்க, பிரச்சாரத்துக்கு வெளியே வர, பிரச்சாரத்துக்கும் ஒழிஞ்சிங்க, ஒழிஞ்சின்னு குரல் மட்டும் கொடுங்க லைட்டாக, யாரையா விட்டு எதையா பேச விடுங்க. சரி, உங்கள் கட்சியிலேயாவது யாராவது பெரிய தலைவர்கள் இருக்கிறாங்க, ஒரு 4 கொள்கை விஷயங்கள், ஒரு ஆர்எஸ் பாரதி லெவலாவது இருக்காங்களா யாராவது? நான் கேட்குறேன். எதையாவது உளறிட்டு இருப்பார் அவர். மிசாவையே பார்த்தவர் நாங்கள், ஹிட்லரை பார்த்தவங்க தான் உளறிட்டு இருப்பார். அவர் லெவல்லையாவது இருக்கீங்களா யாராவது ஒரு தலைவர்? ஏதாவது பேசுனா அதில் 3/4 மணி நேரம் பேசுனீங்கன்னா 44 நிமிஷம் விஜய் அவரை விட்டால் யாரும் இல்லை, வந்து விட்டார், இதோ வருகிறார், அதோ வந்து கொண்டே இருக்கிறார், இயேசு அழைக்கிறார் மாதிரி வந்து விட்டார், இதோ வந்து விட்டார், இதோ உங்களை வாழ்விக்க வருகிறார், ஒரே தலைவர் அவர்தான் 2000. இதை தாண்டி ஏன்பா அந்த ஒரு நிமிஷத்துலையாவது இந்த கவர்மெண்ட் ஏதாவது அட்டாக் பண்ணுங்கப்பா. மக்களுக்கு எப்படிங்க கோபம் வரும்? ஞாபகப்படுத்திட்டே இருக்கணுங்க அவங்க பிரச்சனை, ஞாபகப்படுத்தி. இன்னைக்கு திமுக என்ன பண்ணுது? பாஜக மேலே உள்ள கோபத்தை குறையாமல் பார்த்துக்குதா? எப்படி எதையாவது ஒன்று ஞாபகப்படுத்தினா இது சிஏஏ, அவங்களே பயந்து போய் விட்டாங்க. அதை சிஏஏ, ஒரு நாடு ஒரு தேர்தல், பொது சிவில், இப்படியே உருட்டினே இருக்கிறாங்கல்ல. அதோடு சேர்ந்து கூட குறையும் சேர்த்து உருட்டுறாங்க. பார், இப்படிப்பட்ட ஆள் கூட இவர் சேர்த்துருக்காரு. அதே பெரிய ராஜ துரோகம் பண்ண மாதிரி அதிமுக கொண்டு போய் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி தானே அரசியல் பண்ணணும். எதுவுமே பண்ண மாட்டோம், யாரோ எங்கேயோ அடிச்சிட்டாங்க. யார் அடிச்சா? அடிச்சிட்டாங்க. யாருங்க அடிச்சா? அடிச்சிட்டாங்க, ரத்த காயங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிக்கிறாங்க. யாருங்க அடிச்சா? அதான் அவங்க தாங்க. யார் சொல்லுங்க அப்படின்றான். திமுக தான் அப்படின்ட்டு போகிற. என்னையா அவ்வளோ பயம்? விசாரி, அடித்தவன் யாருன்னு விசாரி. உறுதியான தகவலா திமுக காரங்க தான் அடித்தாங்க, பேசு தைரியமா. என்னையா அரசியல் பண்ணுறீங்க? இந்த மாதிரி தாக்குறீங்க, அடிக்கிறீங்க, கட்சிக்காரனை அடிக்கிறீங்க. நாங்கள் திருப்பி அடிக்க நினச்சா என்ன ஆகும் தெரியுமா? வேண்டாம், அட்லீஸ்ட் வடிவேல் மாதிரியா பேசுங்க. வேணாம், இந்த அரசியல் எனக்கு பிடிக்காது, என்ன அடி, அந்த மாதிரி பேசுங்க. எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. இதுதான் பிரச்சனை சார். தாவேக்கால வந்து விஜயை தாண்டி ஒரு ஸ்டார் பவர் இல்லையோ, அதனால தான் வீக்காக இருக்கா அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா சார்? தாவேக்கால விஜயை தாண்டி ஸ்டார் பவர் இல்லை. உங்கள் ஸ்டார்லாம் விட்டுருங்க, பொலிட்டிக்கல் நாலேஜ் அது ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கிறவங்க எவ்வளோ பேர் வந்தாங்க, அந்த கட்சிக்கு வர்றது ரெடியாக இருந்தாங்க, யாரையும் உள்ளவே சேர்க்கல. சிறந்த உதாரணம் சொல்லணும்னா காளியம்மாள். காளியம்மாள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழக அரசியலில் வெகு சிறப்பாக, வெகு இயல்பாக, சாதாரண எளிய மக்களுக்கும் புரியும்படி பேசக்கூடியவங்க. அவங்கள ஏன் உள்ள சேர்க்கல? இந்த மாதிரி பல கட்சியிலேருந்து வாங்க. நீங்கள் சேர்த்ததெல்லாம் யார்? 3 பேர் சேர்த்தாங்களே, 3 முன்னாள் எம்எல்ஏக்கள். இப்போ எங்கே அவங்க? விஜய் பிறந்தனால கூட அவங்க எங்கே போனாங்க? ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி கூட சரி. இந்த 3 பேர் சொல்லுங்கள். ஸ்ரீதரன் ஒரு எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏ, ஏதோ வில்சனு ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க அவர். அப்புறம் அதிமுகலேருந்து ராஜலட்சுமி எங்கே போனாங்க? சேர்ந்ததோடு அவ்வளோதான். அப்புறம் அந்த ஜேபிஆர் காலேஜுடைய நிறுவனர் மரிய வில்சனா, அவர் எங்கே போனார்? நேற்றுலாம் பிறந்த நாளைக்கெல்லாம். அதே மாதிரி இந்த யார், அருண்ராஜ் எங்கே போனார்? ஏதோ ஒரு இடத்துல போய் தருமபுரியில் ஒரு கூட்டத்தில் பேசிட்டு வந்துட்டார், அவ்வளோதான். நான் என்ன கேட்குறேன், இந்த நிர்வாகிகளை அறிமுகப்படுத்துகிறதே திரும்ப அவங்க ஏதோ ஒரு வகையில் வந்துக்கிட்டே இருக்கணும். உங்கள் கட்சிக்காரங்க மட்டும் தெரிஞ்சால் போதுமா? அப்போது நீங்கள் இந்த மாதிரி பிறந்தநாள் விழாவா நிர்வாகிகளை வர வச்சு அவங்க கையால் ஒரு சால்வை வாங்கிறது, மற்ற நிர்வாகிகளை மேடை ஏற்றுறது, அறிமுகம், இப்படிலாம் பண்ணால் தான் உங்களுக்கு எல்லோரும் தெரிய ஆரம்பிப்பாங்க. அதற்கான ஏற்பாடு இல்லையே. இன்னொன்று, இவர்களுக்கு யாருக்காவது அரசியல்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன்ல 45 நிமிஷம் பேசுனாங்கன்னா 44 நிமிஷம் இதே தான். விஜய் வருகிறார், விஜய் பண்ணுவார், விஜய் அது பண்ண போகிறார், விஜய் பாருங்கள் அப்படிங்க, அவ்வளோதான். பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இப்படியே இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச் மாதிரி.
மீதி ஒரு நிமிஷம் லைட்டாக போகிற போகல யாரோ எங்கேயோ எப்படியோன்ட்டு போகிறது. நீங்கள் ஒரு கல்யாண சுந்தரம் அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர், அவர் பேசும்போது எத்தனை விஷயங்களை அடுக்குறாரு. அந்த மாதிரி உங்களை எது தடுக்குது? இந்த அரசு மக்களுக்கு எதிராக செய்த செயல்கள், மக்கள் விரோத கொள்கைகள், அந்த தேர்தல் வாக்குறுதி கொடுத்ததில் என்னென்ன நிறைவேற்றலை, இவர்கள் என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன ஆட்சியில் தவறுகள் இருக்கிறது, இது மாதிரி எவ்வளோ விஷயம் இருக்குது பேசுகிறதுக்கு. ஏன் அதை ஒரு பயிற்சி பட்டறையோ இல்லை எதுனாவது இருக்கா? இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜயுடைய சினிமா கவர்ச்சியை வச்சு நம்ம வந்துடலாம், அதனால் நம்ம ரொம்ப மெனக்கிட வேணாம், விஜய் இப்படி போய் முகத்தை காட்டினார்னா ஓட்டு விழுந்துரும் அப்படின்னு. இந்த நினைப்பு தான் பொழப்பை கெடுக்க போகுது. சார் இப்போ வேல்முருகன் வேற பேசியிருந்தாருல்ல சார், அதாவது பெண்களை வந்து தவறாக வழி நடத்துகிறாங்க, மாணவிகளை வந்து தவறாக வழி நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சார். அதை எப்படி பார்க்குறீங்க சார்? வேல்முருகனுக்கு தரமான பதிலை கொடுத்துருக்கணும். மற்றவங்க இப்போ எங்களை போன்றவங்க தான் வேல்முருகன் பேசின தப்பு அப்படின்னு பதிலடி கொடுத்துட்ருக்குறோம். இவரெல்லாம் வந்து மேடையில் கூட அதுக்கு பதிலடி கொடுக்கல. திமுக நீட்டு பற்றி பேசின அடுத்த செகண்டு இவர் பேசுகிறத நிப்பாட்டிட்டார். புரியுதா? பேசினார் அதுக்கப்புறம். அப்புறம் எப்படி வேல்முருகன் ஒரு பதில் சொல்லுவார்? வேல்முருகன் திமுகவால் ஏவ விடப்பட்ட, திமுக எப்போவுமே நேரடியாக மோதாதுங்க. ஐடி விங்கு, சமூக வலைதளம், வாடகை வாய்கள், மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள், அந்த ரிப்போர்ட்டர்கள், அப்புறம் வந்து கூட்டணி கட்சி தலைவர்கள், இது மாதிரி தான் மோதும். சார் இப்போ அதிமுகவை வந்து டைல்யூட் பண்ணுற விதமாக தான் பாஜக நடந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து தலைமை பதவிக்கு வந்ததுக்கப்புறம் வந்து அவர் தான் அப்பர் ஹேண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரோ அப்படின்ற கேள்வி எழுதுல சார். நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி சொல்கிறீங்க. இல்லை சார், கூட்டணி கட்சி தலைவராக பார்க்கும்பொழுது அவர் ஏற்கனவே அதிமுகவில் இருந்து வந்ததுனால நீங்கள் தாங்க ஃபஸ்ட் டைம் இப்போ தான் சொல்கிறீங்க. ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு சிறப்பான ஏற்பாடு ஏதாவது இருந்தால் பண்ணித்தரேன். ஏன்னா புதுமையாக சிந்திக்கிறீங்க, இது வரைக்கும் யாரும் சிந்திக்கல. அங்கேயே என்ன பிரச்சனைனா, அண்ணாமலை தான் அப்பர் ஹேண்ட் எடுத்துகிட்டு இருக்காரு, இப்போ வரை நயினார் நாகேந்திரன் வேலை செய்ய விட மாட்டேங்கிறான்ற விமர்சனம் இருக்குது. நயினார் நாகேந்திரன் அவர் பாஜக தலைவராக அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாநாடு நடத்தினது மூலமா அதிமுக பாஜக பக்கம் எடுக்கிற. யார் நடத்துகிறா மாநாடு? இல்லை சார், இந்து முன்னணி நடத்தினாங்க சார். நயினார் நாகேந்திரனுக்கு அதில் என்ன பங்கு இருக்குது? ஒருங்கிணைச்சு நடத்தினாரு, தலைமையில தான் இது நடந்ததா சொல்லப்படுது சார். அதை சொல்லப்படுது கூறப்படுதெல்லாம் கணக்கு இல்லை. நீங்கள் சொல்லுங்கள். அது ஒரு இந்து முன்னணி ஒரு அமைப்பு, அவங்க நடத்துகிறாங்க. இங்கே எங்கே நயினார் நாகேந்திரன் வந்தார்? சார் அவர் தான் சார் பாஜக தலைவருங்க. அவர் வந்து எல்லாரையும் அழைச்சிருந்தாரு, ஒரு அந்த விளம்பரத்தில் நடிச்சிருந்தாரு. அதுக்கு என்ன கேட்டால் நயினார் நாகேந்திரனுக்கு எக்ஸ்ட்ரீம் அது பண்ணக்கூடாது. அந்த அரசியல் நயினார் நாகேந்திரன் பண்ணால் அவரும் காணப்படுவார், ராஜா மாதிரி ஆகிடுவார். ஏன்னா நீ அண்ணாமலை அரசியல் நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கிறேன். அண்ணாமலை என்றைக்குமே இந்த மாதிரி விஷயங்களை மாட்ட மாட்டாப்புல. அவர் திமுக எதிர்ப்பு, ஊழல் எதிர்ப்பு, முறைகேடு எதிர்ப்பு, ஆட்சி எதிர்ப்பு, நடக்கிற அவலங்களை எதிர்ப்பது, இப்படி தான் ட்ராவல் பண்ணார். அதனால தான் அண்ணாமலைக்கு ஒரு மரியாதை இன்னை வரைக்கும். நயினார் நாகேந்திரன் இந்த இந்து முன்னணி, இன்னொரு விஸ்வ இந்து பரிஷத்தின் இந்த ரூட்டில் போனார்னா அவர் எல்முருகன் மாதிரி, ராஜா மாதிரி, தமிழிசை மாதிரி காணாமல் போய்விடுவார். அவரையும் வழக்கமாக இவர் ஒரு இது டெமி பீஸ் தான் பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த நரேட்டிவ் செட் ஆகாதுன்னு நினைக்கிறீங்களா சார்? அவங்க நரேட்டிவே தேவையில்லைன்ற. நீ உங்களுக்கு தலைவர், பாஜக தலைவர், அரசியல் கட்சி தானே நீங்கள். தமிழ்நாட்டில் எந்த கட்சி எடுத்து அரசியல் பண்ண வந்திருக்கீங்க? திமுக எடுத்து தானே, ஆளுங்கட்சி எடுத்து தானே. எவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதில் போங்க. அதை விட்டுட்டு மாநாட்டுக்கு செய்தி தொடர்பாளராக மாறினீங்க வச்சிங்க, காணப்படுவீங்க. இது நயினாருக்கு தேவையில்லாத வேலை. அது இவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனைனா, அவங்க வந்து அந்த அந்த இப்போ பாஜகவில் இவங்க புதுசில் திராவிட இயக்கத்துலேருந்து வந்து தலைவராகிருக்காரு. அப்போ அவருக்குள்ள ஒரு கில்ட்டி, நம்ம இன்னும் கொஞ்சம் வேகமாக இருந்து இவர்களை விட நான் விசுவாசமாக இருக்கிறேன்னு காமிக்கணும்னு. புரியுதா சொல்கிறது? அந்த இப்போ செய்தி தொடர்பாளர் பார்த்தீங்கன்னா ஆலூர் ஷாநவாஸு, அந்த செந்தில், பத்திரிகையாளர் போர்வையில் நோக்க, இவங்கெல்லாம் பார்த்தா திமுககாரனோட பயங்கரமாக பேசுவாங்க. திமுககாரன்னு மறந்து போயிடுவான். என்னடா நம்ம கூட இப்படிலாம் தோணலை, இந்த மாதிரிலாம் பேசுகிறாரு, பரவாயில்லடா அப்படின்னு. அந்த மாதிரி நயினார் நாகேந்திரனுக்கு என்ன பிரச்சனை வரும்னா, நம்ம வந்துட்டோம், நம்மளை வந்து திராவிட தலைவர்னு இந்த மாதிரி யோசிச்சிடக்கூடாது, இவர்களை விட சங்கியை மிஞ்ச சங்கிகளாக நான் பேசணும் அப்படின்ற மாதிரி அவர் விளம்பர தூதரா யாராக பண்ணுவாங்களா? அது இந்து முன்னணி மாநாடு, அவர்கள் நடத்தட்டும். நீங்கள் கலந்துக்கிறதே சரி, ஏதோ கலந்துக்கிறீங்க அவ்வளோதான். அதில் போய் பேசுங்க. அங்கேயும் வந்து அரசியல் ஏதாவது பேசிட்டு வந்துடணும். அவர் ஒன்று ஆரம்பித்தார் அண்ணாமலை, இது கந்த சஷ்டி கவசத்துக்கு விளக்கம் கொடுத்தாரு. என்ன விளக்கம் இன்ன வரைக்கும் தெரியல, நானும் ரொம்ப பேரை கேட்டேன். அவர் என்னங்க சொன்னார், கந்த சஷ்டி கவசம்னா நாங்கள் புரிஞ்சுக்கிட்டது வேறு, முருகனை
பாடுகிற ஒரு கவசம். அது வந்து முருகனுடைய அருளை ஒரு 100 வகையான இது இருக்குது துதி. அது பாடுறது மூலிமா இது பக்தர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி அது. அவர்கள் வாழ்க்கையில் பல துன்பங்களை நீக்கிறது. அப்படி தான் கந்த சஷ்டி கவசத்தை பார்க்குறது. இவர் என்னென்னவோ விளக்கம்லாம் சொல்லிட்டு இருந்தார். இந்த மாதிரி சரி அது அண்ணாமலைக்கு என்ன அங்கே பேசணும்னு தெரில, ஏதோ ஒன்று பேசிட்டு போயிட்டார். ஏன்னா அவர் அந்த சைடு போக மாட்டார். நீங்களும் அந்த மாதிரி இருந்தால்தான் நயினார் நாகேந்திரனுக்கு மரியாதை கிடைக்கும். அவரும் இன்னொரு 10 பேர் இருக்காங்க. எச் ராஜா இருக்கார். யூ ஆர் ஆன்டி இண்டியன். இந்த கவர்மெண்ட் மோசமான கவர்மெண்ட், இது ஒரு தீவிரவாத கவர்மெண்ட் பேசிட்டு போயிட்டே இருப்பார் ஒரு வாட்டில். பார்க்குற ரிப்போர்ட்டரும் அப்படி மைக்கை மாடிக்கிட்டு சிரிச்சுனே போயிடுவான். ஏன்னா அந்த அவர் வாய் திறந்தாலே இவருக்கு தான் பேச போகிறாருன்னு அவன் முடிவு பண்ணிட்டே வருவான். ஆனால் அண்ணாமலை பேசுறது அன்னைக்கு புது விஷயமா இருக்கும். அன்னைக்கு வந்து சப்ஜெக்டாக இருக்கும். அப்போ ஊனி கேட்பான், 2 கேள்வி கேட்பான். ஆரம்பத்தில் சண்டை போட்டார். இதே மாதிரி ப்ரொவோக் பண்ணுற வேலைலாம் ஆள்லாம் அமிச்சாங்க. அப்போ போய் அதில் போய் மாட்டிக்கிட்டார். மாட்டிக்கிட்ட உடனே கொஞ்ச நாள் இந்த லண்டன்லாம் போயிட்டு இருந்தார்ல, அப்புறம் தான் அவருக்கு ட்ரைனிங் கொடுத்து அமிச்சாங்க போல். அதுக்கப்புறம் ப்ரொவோக் பண்ணுறது வெளியில் வந்துட்டார். இன்றைக்கி ஆர்பி உதயகுமாரை அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க மைக்கை வச்சுக்கிட்டு. ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போகிறாரு. வேறு ஒரு ஆள் இருந்தால் ப்ரொவோக்காக ஏதாவது வார்த்தை விட்ருவாங்க. அதை தூக்கிட்டு வேறு அங்கே போயிட்டு அங்கே போய் மைக்கை போட்டு இது மாதிரி ஆர்பி உதயகுமார் சொன்னால் சொல்கிறீங்கன்னு வாங்க. இதுக்காக தான் அதை நெருக்குதல். கேளு கேளு கேளு. நான்லாம் பார்த்துருக்கேங்க. நானும் தான் இருந்து வந்தேன். அங்கேருந்து வந்தானே நான். இவர்கள் ப்ரெஸ் கிளப்பில் உக்காந்துக்கிட்டு பத்திரிக்கை ஒரு ஒரு இது வருதுன்னா அவனை போட்டு ப்ரொவோக் பண்ணி அடிக்கிற அடியில் அவன் எதையாவது உளருவான். இல்லை அவனை பேச விடாம பண்ண. நித்யானந்தா ப்ரெஸ் மீட்டு, நித்யானந்தா மேனேஜர் ப்ரெஸ் மீட்டு என்ன நடந்தது உண்மையை சொல்ல விடலங்க. ஒரு டீம் வந்து உக்காந்துக்கிட்டு பெரிய தகராறு பண்ணிச்சு. எந்திரிச்சு ஓடியே போயிட்டாங்க. சில இடங்களில் நானே பார்ப்பேன். இது ஒரு அப்புறாணி உக்காந்துருப்பார். அவரை போய் இல்லாத கேள்வியெல்லாம் கேட்டு மிரட்டிகிட்டு இருப்பாங்க. நான் சொன்னேன், இரியா அவனை பேச விடியா, அவன் என்ன சொல்கிறான்னு பேச விடு, உன் கேள்வியை கேளு, நீ உன் கருத்தை போட்டு திணிக்காத, கேள்வியை கேளு அப்படின்னு நான் சண்டை போட்டிருக்கேன் பலர்கிட்ட. இதெல்லாம் நடந்திருக்கு. இது வந்து சாதாரணமாக நடக்கும். அப்புறாணி யார்? இப்போ உதயகுமார் மாட்டிக்கினார். இதே உதயகுமார் மினிஸ்டர் இருந்தப்போ எப்படி கேட்டிருக்கீங்க, எப்படி இதாக இருக்கீங்க. இன்றைக்கி வேறு சைடு காற்று அடிக்குதுன்னு உதயகுமார். இதெல்லாம் உதயகுமார்லாம் புரிஞ்சிக்கணும். இவர்கள் தான் இந்த மாதிரி வளர்த்தாங்க. தமிழக அரசியலில் பத்திரிகையாளர்களை ஒரு சகாயம் செஞ்சு தன்னை கீழே வச்சிக்கணும், டிஐபிஆர் மூலிமா வச்சிக்கணும், அவர்களுக்கு தனிப்பட்ட சலுகைகள் செய்யணும்னு ஆரம்பித்ததே ஏடிஎம்கே தான். 2017 பண்ணாங்க. அது ஒரு பெரும் நோயாக தொற்றி போச்சு. யார் புதுசாக சேர்ந்தால் கூட அவர்களும் ஜர்னலிசம் பண்ணணும், இந்த கவர்மெண்ட்டுக்கு மக்களுக்கு ஆதரவான செய்திகள் எடுத்து போடணும். அதுக்காக யாருமே இல்லைன்னு நான் சொல்ல வரல. பத்திரிகையாளர்களில் பலரும் நல்ல செய்திகள் கொடுக்குறவங்க இருக்கிறாங்க, எதாவது பண்ணணும்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் மெஜாரிட்டியாக இந்த மாதிரி செக்ஷன் தான் போய் உக்காந்துக்குது. அப்போ உக்காந்துக்கிட்டு இந்த மாதிரி செய்தி கொடுக்கணும்னு நினைக்கிறான்ல, அவனையும் சேர்த்து காட்டியும் கொடுக்குது, அவனை காலி பண்ணுற வேலையும் பண்ணுது. இல்லாட்டி டெஸ்கில் உட்காரு, இந்த வேலைலாம் நடக்குது. இப்படி உருவானதுக்கு காரணமாக அமைஞ்சது அன்றைக்கி அதிமுக அரசு சலுகைகள். இது அதில் பாருங்கள், சில பேர் இந்த போலீஸ் அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள் மாதிரி அந்த ஆட்சியிலே நல்லா இருந்தான். இந்த ஆட்சி மாதிரி இப்படியே மாறிட்டான். இங்கேயும் நல்லா இருக்கிறான். நாளைக்கு இதே ஏடிஎம்கே ஆட்சி வந்தால் அங்கேயும் மாறிக்குவோம். ஆனால் வெளுத்துருவோம், போட்டு பேர் சொல்லி வெளுப்போம். சேனலுடைய முன்னணியாக இருந்த ஆள்லாம் ஒரு காலத்தில் ஏடிஎம்கேக்கு என்ன பேசிக்கிட்டு என்னென்ன பண்ணாங்க, இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னு உட்பட லிஸ்ட் இருக்குது. நாளைக்கு இதே மறுபடியும் ஆட்சி மாறிச்சுன்னா அந்த வேலை பண்ணுவாங்க. இதில் இந்த பெண் அமைப்பு, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது பாருங்கள். இதில் இருக்கிறவங்களும் பார்த்திங்கன்னா பத்திரிகையாளர்கள் தான். அவர்களுக்கு ஏன் எடுத்து வச்சுருக்காங்க? அவங்களுக்கு தெரியும் சேனலுக்குள்ளே என்ன நடக்கும், எப்படி பண்ணணும், என்ன ஆப்ரேட் பண்ணணும், யார் இது, இவர் யார் விசாரிக்கிறது ஈஸியாக இருக்கும்ல. இப்போ ஒருத்தரை பற்றி விசாரிக்கணும்னா அவர் பத்திரிகையாளர் இருந்தவர்ன்றதுனால இவர் யார் இந்த மாதிரி விசாரிக்கிறது. அப்போ அவன் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்து சொல்லுவான். ஆகலைன்னா சேர்த்து சொல்லுவான். மாப்பிள்ளை பார்க்குற மாதிரி தான். இந்த மாதிரிலாம் தான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் இது வந்து இந்த மாதிரி கருத்துக்கள் உருவாக்குறது, ஆப்டவன் மாட்டினாண்டா அடிக்கிறதுன்றதெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. ஜனங்க தாங்க தீர்மானிப்பாங்க. நீங்கள் என்ன டெம்ப்ளேட் போட்டாலும், என்ன சீன் கிரியேட் பண்ணாலும், ஜனங்க அவங்க பிரச்சனைகள் அடிப்படையில் தான் வாக்களிப்பாங்க. இதில் விஜய் வேறு வாக்குகளை பிரிப்பார். அது யாருக்கு நஷ்டமாக போகுதுன்றது தான் தேர்தல் முடிவு காட்டப்போகும். பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளிச்சிங்க. மிக நன்றி.